ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் கதாநாயகியாக நடித்து ரிலீஸ் ஆன கடைசி திரைப்படம் தான் பிராப்தம். நடிகை சாவித்ரி இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கி நடிச்சும் இருக்காங்க. சாவித்ரி தன்னுடைய 3 வீடுகளை அடமானம் வச்சு தான் இந்த படத்தையே உருவாக்கினாங்களாம். ஆனால் இந்த படம் பெரும் தோல்வி அடைந்ததாலும் இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் வெற்றி பெற்று இன்றளவும் தமிழ் ரசிகர்களால் விரும்பி கேட்கப்படுகிறது. இந்த திரைப்படத்திற்கு யார் இசையமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்கள். ஜெமினி கணேசன் அவர்களை பார்க்க படப்பிடிப்புக்கு செல்வது சாவித்ரியுடைய பழக்கம். ஜெமினியை தேடி தெலுங்கு ஸ்டூடியோவில் இருந்து மேக்கப்போடு வந்த சாவித்ரியிடம் டைரக்டர் ஸ்ரீதர் என்னன்னு கேட்டிருக்காருன்னா, உங்கள் பிராப்தம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எப்போ பிராப்தம் இருக்கோ அப்போ அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க சாவித்ரி. வேற வழி, சாவித்ரி சிவாஜியின் தம்பி VC சண்முகத்திடம் கணேசனின் கால் சீட் கேட்டு அலைவது வாடிக்கையானது. அப்படியும் நேரம் நிறையாவே மிச்சம் இருந்துச்சு. இரவில் சாவித்ரியின் வீட்டில் தங்கி விடியலை அங்கேயே மேக்கப்போட ஷூட்டிங்க்கு புறப்படுவது ஜெமினியின் அன்றாட இயல்பு. பிராப்தம் ஏற்படுத்தின சிக்கல்னால அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. பொறுமைக்கு ஒரு சமுத்திரமாக ஜெமினி கணேசனும் புகழுக்கு ஒரு கோபுரமாக சாவித்ரியும் இணைந்து வாழ்ந்த பொற்காலம் 1970 பூர்த்தி பெற்றது. சாவித்ரியின் கோபதாபங்களுக்கு ஏற்ப அனுசரித்து நடந்தவர் ஜெமினி. சாவித்ரிக்கு கீழ்ப்படிவதை அவமானமாக ஜெமினி கணேசன் எண்ணியதே கிடையாது. காரணம் சாவித்ரி மீதான எல்லையற்ற பிரேமம்தான். சாதிக்க நினைக்கும் திறமை நிறைந்த பெண்களை பார்க்கும் போதே நான் பிரமித்து நிற்பேன், பாராட்டவும் நினைப்பேன். சாவித்ரி செய்த எத்தனையோ தவறுகளையும் மிஞ்சி அவளிடம் எனக்கு பாசத்தையும் நேசத்தையும் உருவாக்கியது அதுதான் அப்படின்னு ஜெமினி கணேசன் சொல்லியிருக்காரு. தராசின் தட்டுகள் எடைக்கு ஏற்ப மாறி மாறி உயர்வதைப் போல ஜெமினியும் சாவித்ரியும் போட்டி போட்டுக்கொண்டு சம்பாதிச்சு உல்லாசமாக செலவழிச்சிருக்காங்க. நிஜத்தில் யார் பெரியவர் என்கிற ஈகோவே அங்கே கிடையாது. ஜெமினி கணேசன் சாவித்ரி இணைந்து நடித்த 1000 ரூபாய் உள்ளிட்ட பல படங்களில் தனது பெயருக்கு முன்னாலோ பின்னாலோ நடிகர் திலகம் சாவித்ரி அப்படிங்கிற டைட்டில் கார்டை பார்த்து ஜெமினி கணேசன் பெருமிதம் பட்டிருக்காரு. ஒருபோதுமே பொறுமையது கிடையாது. பிராப்தம் முடிந்தும் ரிலீஸ் ஆகாத சங்கடம், ஜெமினி கணேசன் வழக்கம் போல தன்னை தேடி வராத ஆத்திரம், ராஜஸ்ரீ விவகாரம் எல்லாம் சேர்ந்து நடிகர் திலகத்தின் மனக்குல வெப்பத்தில் மேலும் அக்னி அஸ்திரங்களை பாய்ச்சின. ஜெமினி உடனான தகராறு குறித்து விசாரித்தவர்களை சாவித்ரி ஆவேசமாக விளாசி தள்ளினாங்களாம். என் சொந்த பணத்தில் நான் எப்படி வேணுமானாலும் யாரை வச்சு படம் எடுப்பேன். ஏன் போன தடவை குழந்தை உள்ளம் திரைப்படத்தில் இவரை ஹீரோவாக நான் நடிக்க வைக்கலையா? பிராப்தம் திரைப்படம் எடுக்கிறது பிஸ்னஸ் ரீதியில். அதுக்கு அவர் என் கணவர் அப்படிங்கிற முறையில் பக்கத்தில் இருந்து எனக்கு உதவி செய்து ஆதரவாக நிற்க வேணாமா? எக்கேடாவது கெட்டு ஒழிஞ்சு போ அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டா எப்படி என்று சாவித்ரி அவர்கள் கோவப்பட்ட தருணங்களும் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு தன்னந்தனியாக நடு கடலில் ஒரு தீவில் நின்று தவிக்கிற நிலைக்கு நான் ஆளாயிட்டேன். என் தலையெழுத்து, எனக்கு இவர் கை கொடுத்து காப்பாற்ற வேண்டாமா? இவரை விட்டா இந்த சினிமா உலகத்தில் எனக்கு யார் இருக்காங்க? அநியாயத்துக்கு என்னை கைவிட்டுட்டு ஒரேடியாக ஒதுங்கிட்டாரே. முன் மாதிரி தினமும் என் வீட்டுக்கு வரதும் இல்லை, எப்பாவது வராரு, வந்தாலும் என்னோட முகம் கொடுத்து பேசுறதும் இல்லை. அவர் பேசலைங்கிற போது நான் ஏன் அவரோட பேசணும்? நானும் பேசுறதில்ல. இதுக்கு தான் அன்னைக்கு எங்கள் பெரியப்பா சௌத்ரி அவ்வளோ தடுத்தும் அதையெல்லாம் மீறி ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகளோடு இருக்கிற இவரை மனசார விரும்பி கட்டிக்கிட்டேன். இப்போது உனக்கு சந்தோஷமாக இருக்கும், பின்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு பெரியப்பா சொன்னது சரியா போயிடுச்சு அப்படின்னு சாவித்ரி அவர்கள் வருந்தியும் இருக்காங்க. காதல் மன்னனும் நடிகர் திலகமும் எந்த தருணத்தில் ஒன்று கூடினார் என்பது எவருக்கும் தெரியாது. அதே போல 1970 இறுதியிலோ 1971 துவக்கத்திலோ அவர்கள் பிரிந்த நொடிகளும் முகவரியற்று போயின. எளிமையையும் வெள்ளை மனமும் கொண்ட கண்ணன் கதாபாத்திரத்துக்கு சிவாஜியை விட்டா வேற யார் இருக்காங்க? சாவித்ரியிடம் அவர் சின்னம்மா என்று குழைவது, ஸ்ரீகாந்துக்கு தேங்க்ஸ் சொல்வது, ஸ்ரீகாந்தை சாவித்ரிக்காக அரைந்து விட்டு வருவது, அப்புறம் சிவாஜி சாவித்ரியை சாப்பிட வைக்கும் கட்டத்தை லேசாக நம்மளால மறக்க முடியுமா? படம் வெளிவரும் முன்பே பிரபலமாகிவிட்ட பாடல்கள், அருமையான பின்னணி இசை. பிராப்தம் திரைப்படத்தில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் எல்லா பாடல்களுமே இன்றளவும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டதாக வருது. அந்த வகையில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் சலசல ஆத்தோட்டம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை துள்ளலான குரலில் எல்லார் ஈஸ்வரி பாடி அசத்தியிருப்பாங்க. பாடல் வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு.
சாவித்ரி டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்த பிராப்தம் திரைப்படம் அது அவருக்கு தான் பெருமையை தவிர படத்துக்கு அல்ல அப்படின்னு பிரபல வார இதழ்கள்லாம் எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.